ஜென்ரலாக ஒரு ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுனா பிராண்ட்ஸ் ஏதாவது கட் பண்ண தான் செய்வாங்க. சில பிராண்ட்ஸ் 5G பேண்ட்ஸ் கட் பண்ணாங்க, சில பிராண்ட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங், இல்லை எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் கட் பண்ணுறதுக்கு NFC. ஒரு ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணையில் அப்கிரேடட் ஸ்பெக்ஸோடு எடுத்துகிட்டு வரதுங்கிறது ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். பட் மோட்டோரோலா இப்போ அதை தான் பண்ணியிருக்காங்க. இது மோட்டோரோலாவோட H20 ஃபியூஷன், அவங்களோட H20 லைட்டோட ஸ்லைட்லி அப்கிரேடட் வேரியண்ட். ஸோ அப்படி என்ன இங்கே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அந்த H20 லைட்டில் முதல்ல என்ன இருக்குது, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த அன்பாக்சிங்க்கு போவோம். முதல்ல சீல்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல உள்ள H20 ஃபியூஷன் ஃபோன் இருக்குது. இது அதோட சொந்த சாஃப்ட் கேஸோடு வருது, TPU கேஸ், சூப்பரான கேஸ். சரி, இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். ஃபோனை சைடில் வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ரெகுலரான பேப்பர் ஒர்க், அதுக்கப்புறம் ஒரு 30 வாட் டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம் இஜெக்டர் பென், ஃபைனலாக USB Type-C கேபிள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான அன்பாக்சிங், பெருசாக எதுவும் எக்ஸ்ட்ராஸ்லாம் இங்கே இன்க்ளூட் பண்ணல. இப்போ நம்ம இந்த H20 ஃபியூஷனை க்ளோஸாக பார்ப்போம். இந்த ஃபோன் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி H20 லைட்டுக்கு ரொம்பவே சிமிலரான ஃபோன். ஒரு மேஜர் வித்தியாசம் தான், H20 லைட்டில் மீடியாடெக்கோட Dimensity 720U சிப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிப்பை இப்போ Dimensity 800Uக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. இந்த சிப்போட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, 800Uங்கிறது ஒரு ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணையில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் எனக்கு முதல்ல வந்த கேள்வி. உங்களுக்கும் அதே கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இது கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 750Gக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். பெஞ்ச் மார்க்ஸ் வச்சு பார்க்கல, அதோட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அந்த லெவலில் தான் இருக்கணும். ஸோ ஒரு Mi 10i, ஒரு Galaxy M42, OnePlus Nord C, அதே லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இதுலையும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 6 இல்லை 8GB DDR4X RAM, 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா MicroSD ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரே லெஃப்ட்டில் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீயும் இருக்குது. பாட்டமில் ஹெட்ஃபோன் ஜாக், USB Type-C போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன், அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர். டாப்பில் செகண்டரி மைக் மட்டும்தான் இருக்குது. வால்யூம் கீஸும் பவர் கீயும் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் கீ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் டபுள் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பவர் கீக்குள்ள தான் பில்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேக் வந்து இன்னும் பிளாஸ்டிக் தான், பட் ஜென்ரலாக மற்ற பிளாஸ்டிக் பில்ஸோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இது ஒரு மேட் ஃபினிஷ், ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த அளவுக்கு இதில் பிக்கப் ஆகிறதில்ல. ஜென்ரலாக பிளாஸ்டிக்னு வரையில் பிராண்ட்ஸ் அப்படி ஒரு கிளாசி ஃபினிஷை கொடுத்துட்டு எப்படியோ பிளாஸ்டிக்னு கழுவ தான் போகிறாங்க, நம்ம என்னத்துக்கு பெருசாக எஃபர்ட் போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபினிஷஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே மோட்டோரோலா கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியுது. இது வரைக்கும் பார்த்த பிளாஸ்டிக் பில்ஸில் இது கொஞ்சம் பெட்டரான பில்டுன்னு சொல்லலாம். திக்னஸ் வந்து 8.25 mm, வெயிட் 185 கிராம், உள்ள 5000 mAh பேட்டரி கொடுத்தோம். இந்த திக்னஸ், இந்த வெயிட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் 6.7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே, 10-bit OLED பேனல், ரெசல்யூஷன் Full HD+, ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz. ஸோ இது ஒரு நல்ல தரமான பேனல் மாதிரி தான் தெரியுது. கலர்ஸ்லேருந்து, வியூயிங் ஆங்கிள்ஸ்லேருந்து, பிரைட்னஸ் வரைக்கும் எதுவுமே குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொரில்லா கிளாஸ் பற்றி மோட்டோரோலா எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஒரு ஓலியோஃபோபிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் ஈஸியாக பிக்கப் ஆகலை. இந்த ஃபோனுக்கு IP52 இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங்கும் இருக்குது. ஸோ அஃபிஷியலாக மழையில் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓகே, இந்த டிஸ்பிளே டாப்பில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா f2.25 லென்ஸோடு இருக்குது. இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே பை டிஃபால்ட் ஒரு பியூட்டி மோட் ஆக்டிவேட் பண்ணி தான் அவங்க செல்ஃபி கேமராஸில் கொடுக்குறாங்க. இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆக்சுவலான ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சுது. முக்கியமான விஷயம் தான், ஒரு சின்ன விஷயம், பட் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். பட் எனிவேஸ், மற்றபடி இந்த செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணல, ஒரு சில பிக்சர்ஸில் கலர்ஸ் சரியாக வரல. பட் அஃப்கோர்ஸ் நான் டீட்டெயில்டாக இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது ஃபீச்சர்ஸ்னு வரையில் ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குற மோட்டோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்பாட் கலர், சினிமாட்டோகிராஃப், போர்ட்ரேட்ஸ், ரியர் கேமராஸ்க்கும் இதே ஃபீச்சர் செட் ப்ளஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் மேனுவல் மோட் அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமராஸ்னு வரையில் இங்கே 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 108 மெகாபிக்சல் சாம்சங் HM2 சென்சர் f1.9 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இதில் நோனா பெனிங் இருக்குது, அதாவது 9 பிக்சல்ஸை ஒன்றா எடுத்து 12 மெகாபிக்சல் ஷார்ட் ஷூட் பண்ணோம். பிக்சர்ஸ்
இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. டீட்டெயில்ஸும் சரி, கலர்ஸும் சரி, ரொம்ப முக்கியமாக டைனாமிக் ரேஞ்சும் இங்கே நல்லா தான் இருக்குது. அந்த வானத்தில் உள்ள ப்ளூஸ் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட கலர்ஸும் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்துச்சு. இந்த சென்சரால் மேக்ரோவும் ஷூட் பண்ண முடியும். ஸோ இதுலேயே மேக்ரோ கவர் பண்ணதுனால 3வது சென்சர் வெறும் டெப்த் டிடெக்ஷன் கணக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துன்னு வந்திருக்காங்க எல்லா பிராண்ட்ஸ் மாதிரியுமே. இப்போ கேமராலேருந்து சாஃப்ட்வேருக்கு போவோம். யூசர் இன்டர்ஃபேஸ் ஜென்ரலாக மோட்டோவில் பார்க்கறது தான் ஸ்டாக் Android 11. மோட்டோலா 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மற்ற பிராண்ட்ஸ்லாம் இந்த செக்மெண்ட்டில் ஒரு அப்டேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ மோட்டோ 2 கொடுக்குறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ். ஆனால் இது மோட்டோலா அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் அப்டேட்ஸ்னு வரையில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காரணமாக வச்சு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அப்டேட்ஸ் வந்தால் நல்லது, இல்லை ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 அப்டேட்ஸ் அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலாக மோட்டோவில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததில்லை. சரி, மற்றபடி சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஆக்ஷன்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்த அந்த ஃபீச்சர்ஸ் தான் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபீச்சர்ஸுங்கிறதுனால அதையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெகுலராக நம்ம எதிர்பார்க்குற எல்லா மோட்டோ ஆக்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ புதுசாக ரெடி ஃபார் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. H20 ஃபியூஷனில் இதை யூஸ் பண்ணி உங்கள் பிசியில் ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கல டக்குன்னு உங்கள் ஃபோனில் உள்ள எதையாவது பார்க்கணுன்னா ஃபோனுக்கு ஜம்ப் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கலாம், அங்கேருந்தே யூஸ் பண்ணலாம். இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணல, இதை பற்றியும் ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். இப்போ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்கிறதுனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் H20 ஃபியூஷனில் எல்லாமே ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அந்த 90 Hz AMOLED பேனல் இருக்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவாக தெரியுதுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விட்டேன். ஸோ அதை பார்ப்போம். முதல்ல 5G 2 சிம்ஸ்லையுமே 5G சப்போர்ட் ஆகும். ப்ளஸ் 13 பேண்ட்ஸ் 5G சப்போர்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சில பிராண்ட்ஸ் ஒரு பேண்ட் 2 பேண்ட் தான் கொடுக்குறாங்க. அதோட கம்பேர் பண்ணல இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். அந்த 30 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆனதை யூஸ் பண்ணி இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணிங்கன்னா 0 to 50 26 நிமிஷத்துலையும் 0 to 100 80 நிமிஷத்துலையும் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது மோட்டோரோலாவோட கிளைம். ஸோ இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணல, இந்த தடவை ஆக்சுவலாக எனக்கு ப்ரைஸிங் கிடச்சிருச்சு. 21,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு Dimensity 800U 90 Hz AMOLED பேனல் இது ஒரு நல்ல காம்பினேஷன் மாதிரி தான் தெரியுது. அஃப்கோர்ஸ் இங்கே வந்து ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க, HD+லாம் கொடுக்கல. ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் அப்படின்னு யாராவது கலாய்க்கணுன்னாலும் கலாய்க்கலாம், இல்லைனா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் இல்லை அப்படிங்கிறத சொல்லி சில பேரை குத்தி காமிக்கணுன்னாலும் காமிக்கலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் வெறும் ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அது ஒரு நல்ல விஷயம் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் இதோட ரிவ்யூஸ் உட்பட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ எனிவே கேஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபோனை பற்றி கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஃபோனை ரிவ்யூ பண்ண போகிறேன். நான் நிறைய ஃபோன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ நான் ஃபோன்ஸை கட் பண்ணதுக்கு காரணமே அன்பாக்ஸ் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுங்கிறதுக்கு தான். ஸோ இந்த ஃபோனை நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண போகிறேன். அடுத்து மைக்ரோமேக்ஸ் IN2B ரிவ்யூ வருது. அதுக்கப்புறம் சோனி Xperia 1 Mark III, அதுக்கு அடுத்து இந்த ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ரிவ்யூ வீடியோவில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செய்போரி டெக் தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.